யுவன் சைடில் வந்து அருமையாக அவர் சொல்லவே வேண்டாம், வந்து பார்த்து சிரிச்சுட்டே போயிடுவார், நம்ம வாச்சிட வேண்டியதான். அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் அசிஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருவாங்க. பாட்டை ஒரு தடவை கேட்க சொல்லுவார், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, பாட்டு நாங்கள் போய் கேட்டுருவோம், கேட்டிங்களா சரி பேக்கப் டேக் போங்க அப்படின்ட்டுருவாங்க. இன்ஜினியர்ஸ் வந்து அந்தந்த இடத்த சொல்லுவாங்க, அங்கே வாச்சிடுவோம். அது மாதிரி யுவான் சங்கர் ராஜா வாச்ச பாட்டிலே மன்மதன் படத்தில் அம்மாடி அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த நடையை வாச்சு அந்த பாட்டை வாச்சோம் நாங்கள். அது 6 சிம்பு வந்து இந்த நடையை வாசிக்க சொல்லி அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணார். அதே பாட்டை நான் தீராய்ந்தருக்கு நான் தான் வாச்சிருக்கேன், வயதில் என்னை காதலி. ஆமாம் ஆமாம். அதில் அந்த அப்போ வாச்ச பாட்டே மறுபடியும் இப்போ வாசிக்கிறப்ப நம்மளுக்கு என்னடா ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. நீ டிஆர் சொன்ன ஞாபகம். டிஆர் வந்து ரொம்ப கலைபெருமாக இருப்பார். அவர் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பார். ஆமாம். அவருக்கு மைண்டுக்கு அவருக்கு நம்ம வாச்சது அவருக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா டேய் வாடா அப்படின்னு கட்டி பிடிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் அவர். அது மாதிரி வாசிக்கும் போது கோவப்படுவாரே தவிர அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கும். உங்களை மாதிரி இவரை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவார். சிவமணி, தும்பா ராஜா, நான், ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களாம் ரிதம்ஸ் இல்லைன்னா பாட்டே வேணான்ருவார், கேன்சல் பண்ணுவார். ஏன்னா நான் தான் நிறையா பாட்டுகள் கம்போசிங் நான் தான் போவேன் அவருக்கு. அதனால கம்போசிங்லேயே நாங்கள் போய் ஐடியா பண்ணிடுவோம், இவங்க இந்த சாங் நல்லா இருக்கும், இந்த சாங் இவ்வளோ ரிதம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சுந்தர் கூட கூப்பிட மாட்டார், சுந்தி அப்படின்னு தான் கூப்பிடுவார். நல்ல ஒரு அருமையான மனிதர்.